இன்னைக்கு நம்ம மெமரி லாஸை பத்தி பேச போறோம். உங்களுக்கு திடீர்னு மறந்து போகுதா? இன்னைக்கு காலையில வச்ச சாவி எங்க வச்சோம், கதவை போட்டணுமா இல்லையா, இல்ல நைட்டு தூங்கின பிறகு ரூம்ல லைட் ஆஃப் பண்ணணுமா இல்லையா, இல்ல ஆபீஸ்ல இருக்கிற முக்கியமான மீட்டிங் மறந்து போயிருச்சா, இல்ல ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? இதுல எது? சிலது பாத்தீங்கன்னா ஆப்சன்ட் மைண்டட்னஸ் அப்படின்வாங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ மறந்துடுறான். ஆனா சிலதெல்லாம் முக்கியமான மெமரி வரல. இன்னைக்கு காலையில பாஸோட 10 மணிக்கு மீட்டிங் இருக்கு, ஆனா உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை. நீங்க அதுக்கு பதிலாக டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படின்னா நீங்க உடனே டாக்டர் கிட்ட போகணும். ஏன்னா இது ஆங்ஸைட்டி மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்ல, ஹை பிபியா இருக்கலாம், மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கலாம், இல்ல மூளைக்குள்ள ரத்த ஓட்டம் ஒரு கசிவு மாதிரி ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல சரியான வைட்டமின்ஸ் கூட இல்லாம இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு இன்னைக்கு ஏசி ரூம்ல ஆபீஸ்குள்ளேயே உட்காந்துருக்கிறாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும். அவங்களுக்கு வைட்டமின் டி உடம்புல இருக்காது. வைட்டமின் டி இருந்துச்சுன்னா தோலுக்கு மட்டும் ஆரோக்கியம் இல்ல, மூளைக்கும் ஆரோக்கியம், மூளையில இருந்து வர செயல்பாடுகள்லாம் அதுக்கும் ஆரோக்கியம். வைட்டமின் B12 இருக்காது. ஏன் சொல்ல போனா எல்லாருமே கடையில போய் சாப்பிடுவாங்க. கடைகளை நான் குற்றம் சொல்லல, ஆனா டீப் ஃப்ரோசன் ஃபுட் அதை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் காய்கறிகள், இந்த கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு அதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் B12 இருக்கு. ஆரோக்கியமான உணவு, சரியான தூக்கம். ராத்திரி போல ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு கால்ஸ் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கா, என்ன இருக்கு, பாஸ் ஏதாவது போட்டிருக்காரா, நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுமா இல்லையா அப்படின்றது இல்லாம தினசரி அதே 8 மணி நேர தூக்கம் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மூளையும் ஆரோக்கியமா இருக்கும், ஞாபக சக்திக்கு இஷ்யூ இருக்காது. அதனால ஞாபக சக்தி குறைவா இருந்தா உடனே ஒரு டாக்டரை போய் பாருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத டாக்டர் கண்டுபிடிக்கட்டும். ஒரு செக்அப் பண்ணோம்னா அது உடம்புல சத்து குறைவா, இல்ல மைண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸா, இல்ல வேற ஏதாவது சீரியஸான சமாச்சாரமா அப்படின்றத ஒரு டாக்டர் முடிவு பண்ணி சொல்லட்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கிளாரிட்டியா யோசிச்சு செட் பேட்டர்ன்ல உங்களுடைய லைஃபை எடுத்துட்டு போங்க. தினசரி ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது வாக்கிங் போங்க. முடிஞ்ச மட்டும் என்னைக்கா ஒரு நாள் ஊருக்கு போறீங்க, முடியலன்னா பரவாயில்ல, முடிஞ்ச மட்டும் ஒரு 40 நிமிஷம் வாக்கிங் போங்க. உங்க வீதிக்குள்ளேயே போனா சரி, மொட்டை மாடியில போனாலும் சரி, இல்ல பார்க்ல சுத்தி வந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா வெளிச்சம் இருக்கிற டயத்துல தான் போகணும். வெளிச்சம் இருக்கிற டயத்துல போகணுங்கிறது ரொம்ப முக்கியம். இருட்டின பிறகு போய் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதை வாங்கி கடையில இருந்து வாங்கி அங்கேயே கழுவி நீங்களே கடிச்சு சாப்பிட்றது பெட்டர். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க, உப்பு போட்டு வச்சிருக்காங்க, அதை நான் வாங்கி சாப்பிட்டோம், அந்த கதையே வேணாம். நீங்க வாங்குங்க, நீங்க சாப்பிடுங்க.